எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராப்ளம் சால்வர்ஸ் லேப் வீடியோவில் எண்களை செவ்வகமாக காட்டுதல் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட நிகழ்ச்சி நிரல் பார்த்துடலாம். இது கிட்டத்தட்ட விஷுவலைசிங் நம்பர், அதாவது எண்களை காட்சி அமைத்தல் அப்படின்ற லெசன் மாதிரி இருக்க போகுது. ஸோ இதை ஃபஸ்ட் தயாரித்தலுக்கு 2 நிமிஷம் பயன்படுத்த போகிறோம். பிறகு நோட்டிசன் நம்பரோட ஆரம்பிக்கிறோம். இந்த நோட்டிசன் நம்பரில் ஒரு படம் இருக்கும், 1லேருந்து 5 வரைக்கும். அதை பார்த்து இதில் என்ன கவனிக்கிறாங்க, என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத கொண்டு வருவாங்க. இந்த நோட்டிசன் நம்பரில் நம்ம சின்னதாக ஒரு கலந்துரையாடலும் பண்ண போகிறோம். ஏன்னா சில விஷயங்களை அவங்க கவனித்து அவங்களாலேயே சொல்ல முடியாத விஷயங்களும் இருக்கலாம். ஸோ அதனால் சில உதவி கேள்விகள் கேட்டு அவங்கள யோசிக்க வைக்கிறது இந்த நோட்டிசன் நோட்டில் இருக்க போகுது. பிறகு 1லேருந்து 5 வரைக்கும் அவங்க நோட்டிசன் நோட்டில் பார்த்துட்டாங்க. இப்போ 6லேருந்து 10 வரைக்கும் அவங்க அதே மாதிரி அவங்க 6லேருந்து 10 வரைக்கும் வரைஞ்சு காட்டுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அதன் பிறகு அதனை வைத்து ஒரு கலந்துரையாடல் அப்புறமா நம்ம 11லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற நம்பரை செவ்வகமாக வரைஞ்சு காட்ட போறாங்க. இதற்கு 20 நிமிஷம் கொடுத்துட்டு அதன் முடிவில் ஒரு கலந்துரையாடலை முடிக்கிறோம். அதன் பிறகு பிரதிபலிப்பு நிறைவோட இந்த லெசன் முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிசன் நம்பர். நோட்டிசன் நம்பர்ல இந்த படத்தை தான் நம்ம காட்டுறோம். இதுல அவங்க கவனிக்கிறது கேள்விகள் அது எல்லாத்தையுமே அவங்க ஈஸியா பண்ணி முடிச்சிருவாங்க. மாணவர்களுக்கு என்ன கேள்வி, எதுல அவங்க யோசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு 4வது படத்துல இந்த சதுரம் ஏன் வந்து அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வியா இருக்கும். அதை யோசிக்கிறதுக்கும் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சில கேள்விகள் என்ன உதவியா இருக்கும் அப்படின்னா, முதல்ல 2, 3, 5 இதை மட்டும் பாருங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கடுத்து 4க்கு வாங்க அப்படின்றது 4 கடைசியா பார்த்து அதுல இருந்து நம்ம எடுத்து கொண்டு வரலாம். இன்னொரு கேள்வி என்ன பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ரோஸ் அண்ட் காலமை பார்க்கலாம். அந்த ரோஸ் அண்ட் காலம் என்ன சொல்லுது. ஸோ 2வது படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2வது படத்துல ரெண்டு வடிவங்கள் இருக்கு. இந்த 2 வடிவத்துல முதல் வடிவத்தோட ரோ அண்ட் காலம், 2வது வடிவத்தோட ரோ அண்ட் காலம் மட்டும் சொல்லி பாருங்க. அதாவது இது 1/2, இது 2/1 அப்படின்ற இந்த விஷயத்த அவங்க தெளிவுபடுத்தினாலே அவங்களுக்கு இந்த வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, 4வது இந்த சதுரம், இது எப்படி வந்ததுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறது கூட அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நோட்டிசன் ஒன்று முடிக்கிறோம். அந்த நோட்டிசன் ஒன்றிற்கு உறுதிப்படுத்த வேண்டியதும் இதுதான். ஸோ 2, 3, 5ல 2 விதமாக மட்டும்தான் காட்ட முடியும். அண்ட் அதே மாதிரி 4ல இன்னொரு விதமா காட்ட முடிவதனால, ஒரு சதுரத்தையும் காட்ட முடிவதனால நம்ம 3 விதமா காட்டலாம் அப்படின்றது. பிறகு இந்த உதவி கேள்விகளை ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இந்த கேள்விகள்லாம் நீங்க நோட்டிசன் ஒன்றில் கேட்கலாம் அவங்களுக்கு புரியல அப்படின்னு. பிறகு நம்ம 6 முதல் 10 வரைக்கும் இருக்கிற எண்களை வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க வரைஞ்சு காட்டுவாங்க. இதற்கு சதுரங்களும் இருந்துச்சு, இதுக்கு நடுவில் 4க்கு எப்படி சதுரங்கள் இருக்கு, அதே மாதிரி சதுரங்கள் இருந்து நம்பருக்கு இருக்கு அப்படின்னா அதையும் அவங்க வரைஞ்சு காட்டுவாங்க. ஒரு உதாரணத்தோட அவங்களுக்கு சொல்லி முடியுங்க. இப்போ 4 நம்பரை வச்சு உதாரணம் பண்ணலாம். முதல் படி 4 எப்படியெல்லாம் நம்ம குரூப்பா பிரிக்கலாம் அப்படின்றத அந்த குரூப் சம்மதை எழுதுறோம். 3 குரூப்பா பிரிக்கலாம். அதுதான் முதல் படி. அதற்கடுத்து அதை அப்படியே வரையணும், அது 2வது ஸ்டெப்பு. பிறகு அதை லேபிள் பண்றது 3வது ஸ்டெப்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி அவங்கள ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண சொல்றோம். பண்ண சொன்னதுக்கு அப்புறமா அவங்க முடிச்சுட்டு வந்துருவாங்க. கலந்துரையாடல் நடக்குது. இந்த கலந்துரையாடல்ல 6, 7, 8, 9, 10 அப்படின்றது எந்த காலம்ல வரும், இந்த டேபிளை நீங்க போட்டுருவீங்க. எந்த நம்பர் எந்த காலம்ல வரும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இதை சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஸ்கிரீன்ல நான் சில கேள்விகள் காட்டுறேன். இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம கலந்துரையாடல்ல அவங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தான் நீங்க அந்த கலந்துரையாடல் முடிக்கும் போது இந்த மாதிரி தான் உங்களோட டேபிள் இருக்கும். இதனால நீளமான டேபிளா வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த பகுதிக்கும் இதே டேபிள் தான் நம்ம பயன்படுத்த போறோம். இப்போ அடுத்ததுல நம்ம சொல்லிடுறோம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு 11லேருந்து 20 வரைக்கும் வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அவங்களும் வரைஞ்சிட்டு வருவாங்க. இதுலேயும் எந்தெந்த கட்டங்கள்லாம் வரையணுமோ அதெல்லாம் வரைஞ்சிட்டு வரலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அந்த மெல்லிசான செவ்வகம் வரதான் போகுது. அந்த மெல்லிசான செவ்வகம் வேண்டாம், மற்ற எல்லா செவ்வகத்தையும் வரைங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கலந்துரையாடல் ஆரம்பிக்குது. இதே
டேபிளில் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணுறீங்க, ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டு ஃபில் பண்ணுறீங்க. முடிவில் அது இந்த மாதிரி தான் காட்சி அளிக்கும். உங்களோட டேபிள் இந்த மாதிரி காட்சி அளிக்கும். அதை முடிச்சதுக்கப்புறமா இந்த லெசன் முடிஞ்சிருது. இங்கே இருக்கிற கேள்விகளை நீங்கள் அவங்களுக்கு கேட்டு அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ அதாவது கலந்துரையாடலில் இந்தந்த கேள்விகள்லாம் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். பிறகு நிறைவு நடக்குது. நிறைவு ஒரு 10 நிமிஷம் மீள்பார்வை, அதுக்கப்புறமா பிரதிபலிப்பு எழுதிட்டு இந்த லெசன் முடிஞ்சிருது. தேங்க்யூ.